ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகார்த்தி அண்ணனுக்கு வந்து பர்த்டே. அதுக்காக நம்ம பேனருங்கிறத ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத போய் பார்ப்போம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ரோஸ் கலரு ப்ளஸ் ஐக்கான் அது மாதிரி இருக்கும், அதை குத்துக்கோங்க. அதை குத்த அப்புறமா இந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்திங்கன்னா இதில் க்ராப்புன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 16:9 சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத குத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து நான் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத குத்துக்கோங்க. ஓகே கொடுத்த அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாதி செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஆர்ட் ஃபோட்டோங்களில் போகிறேன். இந்த 2 இமேஜை வந்து நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு சைஸு பெருசாக இருக்கிறது சின்னதாகவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த ஃபோட்டோ செட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அங்கே செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி சின்னதாக செட் பண்ணிக்கோங்க. ஷேடோ வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். பொசிஷன் வந்து கரெக்டாங்கிற செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இமேஜுக்கும் நீங்கள் இது பண்ணி ஷேடோங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற எல்லா இமேஜுக்கும் ஷேடோ கொடுத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம ஷேடோங்கிறது கொடுக்குறோம். ஷேடோங்க கொடுத்துக்கோங்க. ஷேடோ கொடுத்துட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த இமேஜை வந்து நான் எடுத்துருக்கேன். இதை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஸ்க்ரீனுங்கிறத கொடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் மூவ்டவுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகேங்கிறத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை இது ஆர்ட் ஃபோட்டோங்கிறது போங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் கொடி இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சிவகார்த்தி அந்த பின்னாடி வந்து செட் பண்ணுற மாதிரி மூவ்டவுன்னு நிறையா வாட்டி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகேங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இப்போ மறுபடியும் ஆர்ட் ஃபோட்டோங்கிற போகிறேன். இதில் வந்து இப்போ இந்த 2 இமேஜ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சைஸு பெருசாக இருக்கிறப்ப சின்னதாக இருக்கிறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும். மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த இதை நீங்கள் எவ்வளோ பெருசு வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சைடில் வைக்கிறது இந்த மாதிரிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேடோங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபாண்ட்டு எழுதியிருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்.
அதுக்காக தான் இந்த ஷேடோங்கிறத கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறத போகிறோம். இந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து மூடன் ஃபுல்லாகவே கொடுங்க. சரி, மூடன் ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறம் எரேஸுங்கிறத கொடுத்துட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு அடுத்த ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்னதாக கிண்ணம் வச்சுக்கலாம். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நவுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட்டை வேணாலும் நீங்கள் நவுத்தி செட் பண்ணிக்கோங்க இப்போயே. ஏன்னா நீங்கள் ஓகே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நேரம் செஞ்சது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னொரு இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் இதை க்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மேலே உள்ள இமேஜை டச் பண்ணால் இதுதான் டச் ஆகும். அதனால் இதையும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இமேஜை வந்து இதே மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் ஓகேங்க கொடுக்காம இருந்தேன். ஒரு தடவைக்கு நான் 4-5 தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. வந்து மறுபடியும் நான் ஆர்ட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த நாங்கள் குரூப் ஃபோட்டோ வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 5 ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோ வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஃபோட்டோ இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்காங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது வரேன். வந்து என் இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மேலே செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பக்கத்தில் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஹார்னஸி கம்மியாக வச்சு எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ ஓகேங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக தலைக்கு பக்கத்தில் வைக்கணுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு மாதிரியே சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம பார்டுங்கிறத கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இந்த மாதிரி என்ன வச்சுக்கலாம். இன்னரு, அவுட் சைடு, இன்சைடு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. ரேடியஸு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் ஓகேங்கிறதே கொடுத்துக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த நம்ம பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.